இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜோஹர் பாரு சிம்பாங் அம்பாட்டில் MPV வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதியதில் அக்கா தம்பி பலி. சிம்பாங் அம்பாட் பெல்டா உலுதெப்ரா சாலை சமிக்ஞை விளக்க பகுதியில் MPV வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதை தொடர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் உயிரிழந்தனர். கடுமையான காயம் அடைந்த 20 வயதுடைய நூராயிசியா அமலின் ஜைவரும் அவரது தம்பியான 15 வயதுடைய அமர் சைஃபுல்லாவும் தலையில் காயம் அடைந்ததை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இரவு மணி 9:50 அளவில் அவர் சகோதரி நூராயிசா பின்னால் அமர்ந்திருந்த ஸ்ரீ அலாம் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஷஹைமி இஷாக் தெரிவித்தார். சாலை சமிக்ஞை விளக்கு சிவப்பு நிறத்தில் எரிந்து கொண்டிருந்த போது அதை பொருட்படுத்தாமல் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சாலையின் வலது பக்கம் திரும்பியதாகவும் அப்போது சாலையின் எதிர்ப்புறம் 40 வயது நபர் ஓட்டிச் சென்ற டொயோட்டா எஸ்டிமோ PY MPV வாகனம் அந்த மோட்டார் சைக்கிளில் மோதியதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முகமது ஷஹைமி தெரிவித்தார். பேராக்கில் சட்டவிரோதமாக பன்றி பண்ணையா? பெரிக்கத்தான் குற்றச்சாட்டுக்கு சிவனேசன் மறுப்பு. பேராக்கில் செயல்பட்டு வரும் அனைத்து 85 பன்றி பண்ணைகளும் மாநில அரசிடம் இருந்து முறையாக பெர்மிட் அனுமதி பெற்றவை. அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் விவகாரம் ஆகிய துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். பன்றி பண்ணையாளர்களுடன் 3 மாதங்களுக்கு ஒருமுறை சந்திப்பு நடத்துகிறோம் என்றார் அவர். மலாய்க்காரர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஆயர்குனிங் போன்ற இடங்களில் ஏராளமான பன்றி பண்ணைகள் இருப்பதாகவும் இது சுகாதாரத்திற்கும் சுற்று வட்டாரத்திற்கும் கேடு என்றும் பெரிக்கத்தான் நேஷனல் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தது. ஏராளமான பன்றி பண்ணைகள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக பாஸ் கட்சியின் உதவி தலைவர் இட்ரிஸ் அகமது கூறியிருந்தார். அதனை முற்றாக மறுத்த சிவனேசன் இது ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி எதிர்கட்சிகள் செய்யும் விஷம பிரச்சாரம் என்றார். பார்க்க போனால் ஆட்சிக்கு வந்த இந்த 26 மாதங்களில் 25 விழுக்காட்டு பன்றி பண்ணைகளை நாங்கள் மூடியுள்ளோம். ஆயர்குனிங்கில் கூட வெறும் 9 பன்றி பண்ணைகளே உள்ளன. அவற்றில் 3 பண்ணைகளுக்கு நவீன வளர்ப்பு முறைக்கான பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார். மின்னியல் வாக்களிப்பை விட வாக்குச்சீட்டை முறையே வாக்காளர்களின் தேர்வு. SPR முன்னாள் துணை தலைவர் கருத்து. மின்னியல் முறையில் வாக்களிப்பதை விட வாக்குச்சீட்டுகளில் வாக்களிக்கும் முறையே வாக்காளர்கள் இன்னமும் விரும்புகின்றனர். மலேசிய தேர்தல் ஆணையமான SPRின் முன்னாள் துணை தலைவர் டாக்டர் வான் அகமது வான் ஒமர் அவ்வாறு கூறுகிறார். மின்னியல் வாக்களிப்பு முறைக்கு மாற நாம் பொதுமக்களை நம்ப வைக்க அதிக செய்ய வேண்டியிருக்கும். தேர்தல்களில் தொழில்நுட்பம் மற்றும் AI பயன்பாட்டை அமல்படுத்தும் பரிந்துரை தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். மின்னியல் வாக்களிப்பில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை நம்பிக்கை இல்லை என்றால் தேர்தல் முடிவுகள் எப்போதும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கும் என அவர் நினைவுபடுத்தினார். SPR ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் குறைந்த செலவிலும் தேர்தலை நடத்த ஏதுவாக AI மற்றும் பிற நவீன இலக்கவியல் முறைகளை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு மலேசிய இணையம் பொருட்கள் சங்கம் என்ற தொழில்நுட்ப குழு சனிக்கிழமை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது. அவசரப்பட வேண்டாம். தேர்தல் காலத்தில் ஹஜ் யாத்திரை குறித்து முஃப்தியின் விளக்கத்திற்காக காத்திருங்கள். அமைச்சர் பேச்சு. தேர்தலில் வாக்களிக்கும் கடமையையும் ஹஜ் யாத்திரை கடமையையும் ஒப்பிட்டு ஆளுக்கு ஆள் தான் தோன்றித்தனமாக பேச வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் நயீம் முக்தார் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய பேச்சு பற்றி தான் அமைச்சர் பேசுகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஹஜ் கடமை உள்ளிட்ட சமய விதிகள் குறித்து யார் வேண்டுமானாலும் எதுவும் பேசிவிட முடியாது. அதுக்கென முஃப்தி, ஜாக்கிம் உள்ளிட்ட அதிகார தரப்புகள் உள்ளன என்றார் அவர். இஸ்லாத்தின் கடமைகள் மற்றும் குடிமக்களின் ஜனநாயக கடமைகள் என்பது உணர்ச்சி பூர்வமான விஷயமாகும். எனவே எதையாவது பேசி மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை குழப்ப வேண்டாம் என டாக்டர் நயீம் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். மே அக்டோபர் ஆசியான் உச்சநிலைக்குள் இணையம் வழி போதனை அறிமுகத்திற்கு கல்வி அமைச்சு தயார். 21 போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மே மற்றும் அக்டோபர் மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது வீட்டிலேயே PDPR எனப்படும் கற்றல் கற்பித்தல் முறையை அமல்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தயாராகி வருகிறது. இந்த அமலாக்கத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளை தற்போது அடையாளம் காணும் நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டு வருவதாக
கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். பிடிபிஆர் முறை குறித்து பேச்சுகள் நடைபெற்று வருவதோடு ஆசியான் நிகழ்ச்சியின் போது இத்திட்டம் சுமூகமாக நடைபெறுவது உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருந்தபடியே மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் முறையை முழுமையாக அமல்படுத்தும் கடப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம். கல்வி அமைச்சருக்கிடையே இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விவாதித்துள்ளோம் என பட்லினா தெரிவித்தார். இன்று டத்தோ ஹாஜி அகமது பட்டாவி தேசிய இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு ஜாலூர் கெமிலாங் பேட்சை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். மக்களின் மறியல் வேலை செய்தது. தாமன் ஸ்ரீ மூடா திடீர் வெள்ள பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண அமீருடன் உத்தரவு. ஷா அலாம் தாமன் ஸ்ரீ மூடா மக்களை அவதியுற செய்து வரும் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண கட்டமைப்பு வசதிகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இசாம் ஹஷீம் பணிக்கப்பட்டுள்ளார். மந்திரி பிசா டத்தோ ஸ்ரீ அமீருடன் ஷாரி அந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். நேற்று அப்பகுதி வாழ் மக்கள் அமைதி மறியல் செய்ததோடு பேரா தாபா ஆயர்குனி சட்டமன்ற தொகுதிக்கே சென்று அங்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமீனுடன் மகஜர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திடீர் வெள்ள பிரச்சனைகள் தாமான் ஸ்ரீ மூடா மக்கள் படும் இன்னல்களை நான் அறிவேன். எனவே நீண்ட கால திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். 2021 பெரு வெள்ளம் போல் மீண்டும் நிகழாதிருக்க இதற்கு மத்திய அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் முக்கியம் என அமீருடன் சொன்னார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளில் இசாம் இறங்குவார். தொடக்க கட்டமாக ஷா அலாம் மாநகர மன்றம், வடிகால் நீர்ப்பாசனத்துறை உள்ளிட்ட தரப்புகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டமும் நடத்தப்பட்டது. வெள்ள தடுப்பு திட்டம் தாமதமடைந்து வருவதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை விரைந்து தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சொன்னார். கடந்த வாரம் பெய்த அடைமழையின் போதும் தாமன் ஸ்ரீ மூடாவில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் மக்கள் பொறுமை இழந்தனர். மற்றொருவர் மனைவியை தொந்தரவு செய்ததாக நம்பப்படும் நபர் 10 பேரால் தாக்கப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை இங்குள்ள பூச்சோங் பெருமாய் உணவகத்தில் வேறொருவரின் மனைவிக்கு தொந்தரவு செய்ததாக நம்பப்படும் ஆடவன் ஒருவனை கும்பல் ஒன்று தாக்கியதில் அந்நபர் காயமடைந்தார். இது குறித்து கருத்துரைத்த சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் துறை உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட், சம்பந்தப்பட்ட ஆடவன் தன் நண்பரை சந்திக்க சென்ற போது திடீரென அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இச்சம்பவம் கடந்த வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. இந்த கைகலப்பில் அந்த கும்பலில் இருந்த ஒரு ஆடவன் என் மனைவிக்கா தொல்லை கொடுக்கிறாய் என குற்றம் சாட்டி தாக்கியுள்ளார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவனின் முகம் வீங்கியது. இதனிடையே 18 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட 4 நபர்கள் இச்சம்பவம் தொடர்பில் கைதாகினர். அவர்களில் ஒருவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளான். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர் தான் செய்த புகாரை மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து சந்தேக நபர்களை தடுத்து வைக்கும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. நாட்டின் ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு மேல் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பதை கடவுள் அனுமதிப்பதில்லை. ஆயர்கூனின் பிரச்சாரத்தில் ஹடி அவாங், ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம்களே ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அவர்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் வலுவோடு இருப்பதை கடவுளை அனுமதிப்பதில்லை என பேசியுள்ளார் பாஸ் கட்சி தலைவர் தான்சி அப்துல் ஹாடி அவாங். முஸ்லிம்களுக்கு அரசியல் வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தான் அதிகாரத்தில் அமர வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும், மற்றவர்களை வழி நடத்த வேண்டும். என்றாலும் முஸ்லிம் அல்லாதோரையும் நாம் காக்க வேண்டும். அவர்களின் உரிமைகளை நாம் மதிக்கிறோம். ஆனால் அதிகாரம் என வரும்போது ஓர் எல்லை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹாடி அவாங் பேராக் ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிகத்தான் நேஷனல் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது அவ்வாறு சொன்னார். ஆயர்குனிங்கில் இஸ்லாம் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதால் ஹஜ் யாத்திரையை தள்ளி போடுமாறும் அவர் ஆலோசனை கூறினார். இடைத்தேர்தல் வாக்களிப்பு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 3 நாள் கழித்து ஹஜ் பயணம் தொடங்குகிறது. எலான் மஸ்க் வஞ்சம் வைத்து பழி தீர்ப்பவர். டெஸ்லா முன்னாள் பணியாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உலக மகா கோடீஸ்வரர் எலான் மஸ்க் உண்மையில் தீய எண்ணம் கொண்ட மிக மோசமான மனிதர் என டெஸ்லா கார் நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர் ஒருவர் குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மாஸ்க் வஞ்சம் வைத்து பழி வாங்கும் குணம் கொண்டவர் என்றும் பொறியியலாளரான கிறிஸ்டினா பாலன் கூறினார். டெஸ்லா கார்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக அவர் என்னை வேலையில் இருந்து நீக்கினார். அவரை விடமாட்டேன், நிச்சயமாக நீதிமன்றம் செல்வேன் என கிறிஸ்டினா கூறியிருக்கின்றார். டெஸ்லா கார்களின் பிரேக் முறையை பாதிக்கக்கூடிய வடிவமைப்பு கோளாறு குறித்து கிறிஸ்டினா கேள்வி எழுப்பியுள்ளார்.
மாஸ்கிற்கு நேரடியாக மின்னல் ஜெல் அனுப்பி அதன் தனது கவலையை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்காக 2014ஆம் ஆண்டு வலுக்கட்டாயமாக வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டதுதான் மிச்சம். தனக்கு பிறகு தன்னை போலவே டெஸ்லா கார்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய ஊழியர்களில் 90 விழுக்காட்டினர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கிறிஸ்டினா கூறிக்கொண்டார். உலுகிலான் பெட்ரோல் நிலைய கழிவறையில் கைப்பை திருட்டு கைது. உலுகிலான் பெட்ரோல் நிலையத்தில் கழிவறையில் கைப்பையை திருடியதன் சந்தேகத்தின் பேரில் ஒரு வெளிநாட்டு பெண் உட்பட 4 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏப்ரல் 6ஆம் தேதி தனது கோச் கைப்பையை அந்த கழிவறையிலேயே மறந்துவிட்டு வந்ததை இரவு மணி 11:13 அளவில் 36 வயது பெண் உணர்ந்து மறுநாள் காலை அந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவியில் பரிசோதனை செய்துள்ளார். அதில் பெண் ஒருவர் தனது கைப்பையுடன் அந்த குடியல் அறையில் இருந்து வெளியேறும் காட்சியை கொண்ட காணொலி பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் புகார் செய்யப்பட்டு விசாரணையை துவங்கிய போலீஸ் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆடவர் மற்றும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதோடு தமான் மெலாவத்தியில் இந்தோனேஷிய பெண் ஒருவரையும் கைது செய்தது. அந்த 4 பேரும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதும் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மருத்துவமனை குயில்ஹரம் என குறிப்பிட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த வார்த்தையை தடை செய்ய கோரி பிரதமருக்கு சரவணன் கடிதம். அரசாங்க நிறுவனங்களும் அரசு துறைகளும் இந்து ஆலயங்களை குயில்ஹரம் அல்லது சட்டவிரோத கோவில்கள் என குறிப்பிடக்கூடாது. அவ்வாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட வேண்டும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். பேராக் தைபிங் மருத்துவமனை அண்மையில் வெளியிட்ட கடிதத்தை சுட்டிக்காட்டி சரவணன் அவ்வாறு வலியுறுத்தினார். தைபிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோவில் குறித்து எழுந்துள்ள புகார் தொடர்பான அக்கடிதத்தில் மருத்துவமனை நிர்வாகம் குயில்ஹராம் என குறிப்பிட்டுள்ளது. அதனை சாடிய சரவணன் இந்நாட்டில் சட்டவிரோத கோவில்கள் என எதுவும் இல்லை என்றார். 1965ஆம் ஆண்டு தேசிய நிலச்சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பிலிருந்தே கோவில்கள் கட்டப்பட்டு வழிபடப்படுகின்றன. வெள்ளையர் மற்றும் ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் அதிகமாக தோட்டப்புறங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் காலப்போக்கில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் காரணமான வெளியில் தெரிய ஆரம்பித்துள்ளன. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் இரவு கேளிக்கை விடுதியில் ஆட்டம், போலீஸ் அதிகாரி கைது. கோலாலம்பூர் பண்டான் பெட்டானாவில் உள்ள இரவு கேளிக்கை மையத்தில் போதைப் பொருள் உட்கொண்டு ஆட்டம் போட்ட சந்தேகத்தின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைதாகியுள்ளார். 43 வயது அந்நபர் வெள்ளிக்கிழமை மாலை கைதானதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறின. ஆம்பிட்டமைன், மீதாபிட்டமைன், கேட்டமைன், பென்சிடையோபின் ஆகிய 4 வகை போதைப் பொருட்களை அவர் உட்கொண்டதும் சோதனையில் உறுதியானது. அக்கேளிக்கை மையத்தில் இருந்த ஒரு நபர் மூலம் பெறப்பட்ட போதைப் பொருளை பானத்தில் கலந்து குடித்ததை அந்த இன்ஸ்பெக்டர் ஒப்புக்கொண்டார். அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர்கான் சந்தேக நபர் ஒரு நாள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொன்னார். கடந்த 19/4/2025ஆம் தேதியில் மாநில அளவிலான சிலம்பம் கலாச்சார போர்க்கலை போருதல் போட்டி மலாக்கா மாநில போர்க்கலை கழகம் ஏற்பாட்டில் இவ்வாண்டு குவாலா மலாக்காவில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாநில அளவிலான சுமார் 160 சிலம்ப மாணவர்கள் பங்கேற்றனர். இக்கலாச்சார போட்டி இதுவே முதன்முறையாக நடத்தப்படுகிறது என மகாகுரு மாஸ்டர் சுரேஷ் தெரிவித்தார். இதில் சிறப்பு பிரமுகர்களாக மாண்புமிகு சண்முகம் மூக்கன், பிரதமரின் சிறப்பு அதிகாரி மாண்புமிகு டாக்டர் ஃபைருல் இஷாம் பின் ரொஸ்லான் அகமது, சட்டமன்ற உறுப்பினரை பிரதித்து துவான் ஹிலிம், குகன் ராம், மலாக்கா மாநிலத்தின் மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு போட்டி விளையாட்டில் ஆர்வத்தை வளர்ப்பது, தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பக்கலை அழியாமல் பாதுகாப்பது மற்றும் இக்கலை மலேசியாவில் மேலோங்க செய்வதுதான் இப்போட்டியின் நோக்கமாகும். மாணவர்கள் தங்களிடம் உள்ள திறமைகளை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி பதக்கங்களை பறித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சண்முகம் மூக்கன் இந்நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்து பங்கேற்பாளர்களை பார்வையிட்டார். பின்னர் பிரதமரின் இலாகா சார்பில் போர்க்கலையில் பாசறையின் வளர்ச்சிக்காக 20,000 ரிங்கிட் நிதி மாதிரி காசோலையை வழங்கினர். இத்தகைய வீரக்கலை போட்டிகளை மலாக்கா சிலம்ப போர்க்கலை கழகம் பல வருடங்களாக ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது என்று மலாக்கா மாநிலத்தின் சிலம்ப போர்க்கலை தலைவர்
மகாகுரு மாஸ்டர் சுரேஷ் தெரிவித்தார். இப்போட்டியில் பக்கபலமாக இருந்து எடுத்து நடத்திய ஏற்பாடு குழுவினருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறேன் என மாஸ்டர் சுரேஷ் கூறினார்.